வெல்கம் டு கினாமனா வளாக். நான் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை கிரேவி செய்யறது எப்படி தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்டான முறையில் முட்டை கிரேவி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை வேக வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வாசனைக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஏலக்காய் வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஆனியன் வாசனை வர அளவுக்கு. இதில் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தான். நீங்கள் லைட்டாக இப்பயே சேர்த்துக்கிட்டீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். சீக்கிரமா நல்லா தக்காளி மசியுது. இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கிரேவி பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள். காரம் அதிகமாக இருக்கிறதுனால 1.5 ஸ்பூன் போட்டுருக்குறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. 1 ஸ்பூனு ஜீரகத்தூள். நல்லா கலரி விடுவோம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி விட்டுருவோம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு கொதி விட்டுருவோம். கொதிஞ்சிருச்சு.
நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. போட்ட தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடுச்சு கிரேவி மாதிரி. இந்த பக்கம் வரட்டும், கொஞ்சம் தண்ணி சிம்பணும். கட் பண்ண முட்டை எடுத்து வச்சுக்குவோம். ஆனால் பசும்பால் தயிர் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக வரும். முட்டை மேலே லைட்டாக அப்படியே ஊற்றிக்கிட்டுருங்க ஒரு லேயரு. அவ்வளோதான். கொத்தமல்லி தலையை லைட்டாக கிள்ளி போட்டுக்குவோம். வாசனைக்கு செம்மையாக இருக்கும். கேரட்டு லைட்டாக அரைஞ்சிக்கலாம். ரெண்டு துண்டு பீட்ரூட்டு, அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த முட்டையை எடுக்கும்போது 2-3 லேயரோடு வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். புதுசாக ஒரு டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்கள் கிருஷ்ணா. பாய்.